டாக்டர் ஸ்ரீவர்மாஸ் அனைத்து நோய்களுக்குமான குணம். Periyar Maniammai Institute of Science and Technology, Tanjavur. PIARC ranked number 17 in India by IIRF. ஆச்சி பாதாம் ட்ரிங்க். ஆச்சி பாதாம் ட்ரிங்க் ஒன்னு வாங்கினா ஒன்னு ஃப்ரீ. கமலஹாசன் அவர்கள் எப்பொழுதுமே அரசியல் கருத்துக்களை பேசுகிற பொழுது அவர் தன்னை எப்படி வெளிப்படுத்திக்குவார்னா தன்னை ஒரு பெரியாரிஸ்டா வெளிப்படுத்திக்குவார். நான் கருப்பு உடை அணிந்து வந்திருக்கிறேன். அவர் விக்ரம் படத்திலேயே நான் புலிகள் ஆதரவாளன் இப்படியெல்லாம் பேசியிருக்காரு. ஒவ்வொரு படத்தினுடைய ப்ரொமோஷனுக்காகவும் தமிழிசை மன்னிப்பு கேட்கணும், என்ன ஈகோ ஏன் பார்க்குறாரு கோர்ட்டில் ஏன் இவர் பார்க்காதவரா? நான் என்னமோ கமலஹாசனுக்கு நாங்கள் எதுக்கு கண்ணீர் வெடிக்கணும், நாங்கள் எதுக்கு போய் கமலஹாசனுக்கு ஆதரிக்கணும்? உன் பிஸ்னஸுக்கு நீ என்ன வேணா பண்ணிக்குவேன். இந்து மக்கள் கட்சியோட நிலைப்பாடு என்ன சார்? நீங்கள் கமலஹாசனுக்கு ஆதரவான நிலைப்பாட்டில் இருக்கீங்க. நான் கமலஹாசனுக்கு ஆதரவு. இன்னைக்கு திமுகவுக்கு ஏ டீம் அது ஜோசப் விஜய் கட்சி தான். இது நீங்கள் கண்டுபிடிச்சது? அது நாங்கள் மதம் பார்க்குறோம். நாங்கள் என்னத்த மதம் பார்க்குறோம்? ஏசுநாதரை வச்சா அவரையும் நீங்கள் கும்பிடு, புரிதுங்களா? எங்களுக்கு அந்த பிரச்சனை பூஜை அறையில் வச்சிருக்கீங்களா சார்? ஏன் மதமே கூடாதுங்கிறது தான் எங்கள் கொள்கை. சனாதனம்ங்கிறது என்ன? சாதி மதத்துக்கு அப்பாற்பட்டதான் சனாதனம். எங்கள் ஆன்மீகம் சாதி மதத்துக்கு அப்பாற்பட்டது. கேட்கும் போதே மெய் சிலிர்க்குது சார். ஐபிசி தமிழ் நேயர்களுக்கு வணக்கம். இன்று நம்முடன் நேர்காணலில் இந்து மக்கள் கட்சியின் நிறுவன தலைவர் அர்ஜுன் சம்பத் இணைந்திருக்கிறார். வணக்கம் சார். வணக்கம், வாழ்த்துக்கள். தக் லைஃப் திரைப்படம் கமலஹாசன் ஆடியோ லான்ச்சில் பேசின ஒரு விஷயம், தமிழ் மொழியிலிருந்து தான் கன்னடம் தோன்றியது அப்படின்ற பேசின விஷயம் இன்றைக்கி பெரிய விஷயமா இருக்குது. அதை தாண்டி தக் லைஃப் திரைப்படம் கர்நாடகாவில் வெளியிடத்துக்கு தடை விதிக்கப்பட்டிருக்கு. இன்னும் கமலஹாசன் மன்னிப்பு கேட்கணும் அப்படின்ற ஒரு கோரிக்கை எடுத்தாங்க. ஆனால் கமலஹாசன் இன்னும் மன்னிப்பு கேட்காம நான் தவறாக எதுவும் பேசலை, என்னுடைய கருத்து தவறாக புரிந்து கொள்ளப்பட்டிருக்கு அப்படின்றாங்க. தமிழ்நாடு பிஜேபியின் முன்னாள் தலைவர் தமிழிசை சவுந்தரராஜன் என்ன சொல்லியிருக்காங்க, கமலஹாசன் மன்னிப்பு கேட்கலாமே, இல்லை ஏன் ஈகோ பார்க்குறாரு அப்படின்ற விஷயத்தை முன் வச்சுருக்காங்க. நேற்று நீதிபதி அவர்களும் சொல்லியிருக்காரு, என்னன்னா 300 கோடி ரூபாய் போட்டு ஒரு பட்ஜெட்டில் பெருசாக படம் எடுக்கிறீங்க, மன்னிப்பு கேட்டல என்ன விஷயம் குறைஞ்சி போயிடும்ட்டு. ஆனால் கமலஹாசன் சொல்கிற கருத்து நான் தவறாக எதுவும் குறிப்பிடல, நான் என் கருத்து தவறாக புரிந்து கொள்ளப்பட்டிருக்குன்னு தான் சொல்கிறாரு. சொல்லுங்கள் சார், இது எப்படி பார்க்குறீங்க? கமலஹாசன் மன்னிப்பு கேட்காதது. கமலஹாசன் அவர்கள் மன்னிப்பு கேட்காததுங்கிறது இந்த நிமிடம் வரைக்கும் புரியுதுங்களா? அவர் ஒரு படத்தில் நல்ல வசனம் வச்சுருப்பார், அந்த விருமாண்டி படத்தில், புரியுதுங்களா? சண்டியர்னு அந்த படம். அப்போது ஒரு குறிப்பிட்ட சமூகத்தவர் அதை எதிர்த்தாங்க. சண்டியருங்கிற பேர் தப்பு, அது சாதி கலவரத்துக்கு வழிவகுக்கும், தென் மாவட்டங்களில் அந்த படம் ஓடாதுன்னு புதிய தமிழகம் முன்னெடுத்தது. உடனே இவர் விருமாண்டியாக மாறினார். விருமாண்டியாக மாறின பிறகு அவர் அந்த படத்தில் ஒரு முக்கியமான செய்தி என்னென்னா, மன்னிக்கிறவன் மனுஷன், புரியுதுங்களா? மன்னிப்பு கேட்குறவன் இருக்கான் பார்த்திங்களா, அவன் பெரிய மனுஷன். அந்த தக் லைஃப் ஒரு பஞ்ச் டைலாக் வரும். இதெல்லாம் ஒரு பக்கம் இருக்கட்டுங்க. நம்முடைய நரேந்திர மோடி அவர்கள் உலகம் முழுக்க போய் இந்த உலகின் மூத்த மொழி தமிழ் மொழி அப்படின்னு ரொம்ப அற்புதமாக எல்லா இடங்கள்லையும் சொல்கிறாரு, பேசுகிறாரு. அப்போல்லாம் வராத எதிர்ப்பு, ஒரியாவில் இருக்கிறவங்க எதிர்த்தானா, வங்காளத்தில் இருக்கிறவங்க எதிர்த்தானா, காஷ்மீரில் இருக்கிறவங்க எதிர்த்தானா, குஜராத்தில் இருக்கிறவங்க எதிர்த்தாங்களா? ஏன் எங்கள் ஐயா கமலஹாசன் போய் அவருடைய பட ப்ரமோஷனுக்காக ராஜ்குமார் அங்கே ஒரு மிகப்பெரிய ஆளுமை, அவருடைய குடும்பத்தை சார்ந்த சிவாண்ணா அவரையும் கூப்பிட்டு வச்சுக்கிட்டு இவங்க படத்தை அவங்க ப்ரொமோஷன் பண்ணுறாங்க. பண்ணும்போது அவர் அதை பேசுகிறாரு. பேசும்போது கமலஹாசன் அவர்கள் எப்பொழுதுமே அரசியல் கருத்துக்களை பேசுகிற பொழுது அவர் தன்னை எப்படி வெளிப்படுத்திக்குவார்னா தன்னை ஒரு பெரியாரிஸ்டாக வெளிப்படுத்திக்குவார். நான் கருப்பு உடை அணிந்து வந்திருக்கிறேன். அவர் விக்ரம் படத்திலேயே நான் புலிகள் ஆதரவாளன் இப்படியெல்லாம் பேசியிருக்காரு. ஒவ்வொரு படத்தினுடைய ப்ரொமோஷனுக்காகவும் அவர் சில கருத்துக்களை சொல்லுவார். அதுக்கப்புறம் அவர் என்ன பேசுகிறாருங்கிறத புரிஞ்சுக்கிறதுக்கு அவர் பெரிய ஞானிங்க, அது ரொம்ப கஷ்டம். அவருடைய படத்தில் இப்போ ஐயா மணிரத்னமாக இருக்கலாம், இவங்க எல்லாருமே நீங்கள் பார்த்தீங்கன்னா எல்லாம் இண்டி கூட்டணியை சார்ந்தவங்க. மணிரத்னம் ஒரு காலத்தில் ஒரு படம் எடுத்தாருங்க, பம்பாயின்னு ஒரு படம் எடுத்தார். அந்த படத்தில் ஒரு காட்சி, நல்ல பாட்டு, உயிரே உயிரேன்னு ஒரு பாட்டுங்க. அரவிந்த் சாமி அவ்வளோ அற்புதமாக நடிச்சிருப்பார். அந்த அம்மா, அந்த பொண்ணு எனக்கு பேர் மறந்துச்சு, மனிஷா கொய்ராலும் ரொம்ப பிரமாதமாக ஓடி வரும். அதான் காதல் தான் பெருசு, மதம் பெருசு இல்லைன்னு ஒரு அழுத்தமான செய்தியை அதில் சொல்லணுங்கிறதுக்காக அது ரொம்ப உங்களுக்கு மணிரத்னம் ரொம்ப அற்புதமாக அதை காட்சிப்படுத்தியிருப்பார். ஏஆர் ரகுமான் இசை, அந்த பாட்டு அப்படி வரும்போது காத்தடிக்கும், அப்படியே அந்த பருதா போயிடும். அதாவது இவர் இந்து இல்லை, அவங்களும் முஸ்லீம் இல்லை, காதல் முன்னாடி எல்லாம் ஒன்றுன்னு காட்டுறதுக்கு அப்படி காட்சி வச்சார். அதை நாமெல்லாம் கைதட்டினோம், ரசித்தோம். ஆனால் அதை எங்கள் ஊர் பாட்ஷா என்ன பண்ணார்னா ஒரு பெரிய குண்டை தூக்கிட்டு நீ பருதாவை இழிவுபடுத்திட்டேன்னு சொல்லி, அப்போ தான் கல்யாணமான புதுசு மணிரத்னம் சுகாசினி அவங்க வீட்லேயே குண்டு போட்டாங்க. அப்போ அந்த பாம்பே படம் வந்தபோது மணிரத்னம் இது மாதிரி பல சர்ச்சைகள்லாம் சிக்கி மீண்டு வந்தார். அந்த படம் பெருவெற்றி அடைந்தது. அதே மாதிரி கமலஹாசன் அவர்கள் விஸ்வரூபம் படம்,
அவர் வந்து உங்களுக்கு தெரியும், கமலஹாசன் வந்து மத நல்லிணக்க கருத்துக்களில் ரொம்ப முக்கியமானவர். அதுவும் குறிப்பாக இஸ்லாமியர்கள் அவங்களோட வந்து தோழமை பாராட்டுவது, அவங்களோட வந்து நல்லிணக்கமாக இருப்பதுங்கிறதுக்காக ஹிந்து ராம், கமலஹாசன், இந்த ஆற்காடு இளவரசன் சொல்லக்கூடியவங்கெல்லாம் சேர்ந்து கம்யூனல் ஹார்மனின்னு ஒரு இயக்கமே வச்சுருந்தாங்க. அப்படிப்பட்ட கமலஹாசன் விஸ்வரூபம் படம் எடுத்த உடனேயே அவர் படம் ஓட முடியாது, அவர் படத்து மேலே தாக்குதல், இப்போ எப்படி தக் லைஃப் நடக்குதோ அது மாதிரி நடந்தது. நடந்தபோது கமலஹாசன் என்ன சொன்னார் தெரியுமா? நான் இனிமேல் இந்தியாவிலே இருக்கல போகிறேன்னார். நான் கேட்குறேன், இப்போது பிரகாஷ்ராஜ் என்ன கருத்து சொல்கிறாரு? கமலஹாசன் இந்தி கூட்டணியில் இருக்கிறார், மக்கள் நீதி மையம் இல்லையா? அந்த மக்கள் நீதி மையத்தின் மூலமாக அவர் இதே இப்போ இருக்கிற முதலமைச்சர் சித்தராமையா அவருக்கு பதவியேற்பு விழாவில் கலந்துக்கிறதுக்கு போனார். இன்றைக்கி அந்த சித்தராமையா எவ்வளவு சின்ன அரசியல் பண்ணுறாரு பாருங்க, ரொம்ப மோசமான அரசியல், மொழிவெறி அரசியல். அதை வந்து தூண்டி விடுறாரு சித்தராமையா. கர்நாடகத்தில் இருக்கக்கூடிய ஒரு சிறு குரூப், அந்த குரூப் தான் இந்த பிரச்சனையை பெருசு பண்ணுறாங்க. இதை வந்து அவங்க பட ப்ரொமோஷனுக்காக அதை லாபமாக மாற்றிக்குவாங்க, ஒரு பொலிட்டிக்கல் மைலேஜ் எடுக்கிறதுக்காக பண்ணுறாங்க. கமலஹாசன் மேற்கொள்ளக்கூடிய ஒவ்வொரு நடவடிக்கையும் நியாயப்படுத்த வேண்டிய அவசியம் இல்லை. தமிழ் மொழி என்பது உலகில் உயர்ந்த மொழி, பழமையான மொழி அப்படிங்கிறத நாங்கள் எல்லா இடத்துலையும் பறைசாற்றி கொண்டு இருக்கிறோம். இவர் அரசியலுக்காகவும் வியாபாரத்துக்காகவும் இவர் ஏதோ பேச போய் அது இன்னைக்கு வேற விதமான விளைவுகளை ஏற்படுத்தி இருக்கிறது. மன்னிப்பு கேட்கணும், என்ன ஈகோ ஏன் பார்க்குறாரு கோர்ட்ல? ஏன் இவர் பார்க்காதவரா? ஏங்க கோபத்தில் டார்ச் லைட் எடுத்து அடிச்சாருங்க. குடும்ப அரசியல், வாரிசு அரசியல், லஞ்ச அரசியல், ஊழல் அரசியல், அதை எதிர்ப்பே அடிச்சு போட்டுங்க. யாராவது நல்ல அரசியல் வேண்டான்னு நினச்சிக்கிட்டு அந்த கதவு வழியாக போயிருங்கன்னு சொன்னவர் இவர் இப்போ போய் ராஜ்யசபா எம்பி ஆயிட்டாரு இல்லைங்களா? மக்கள் நீதி மையம் அப்படிங்கிற கட்சியே இதற்குத்தானே ஆசைப்பட்டாய் பாலகுமாராங்கிற மாதிரி ஒரு ராஜ்யசபா எம்பி பதவி, ஒரு விக்ரம் பட வருமானம், அவரெல்லாம் சரண்டர் ஆயிட்டாருங்க. அவர் மன்னிப்பு கேட்கறது மட்டும் இல்ல, சரண்டரே ஆயிடுவார். சார் உங்களுக்கு கமல் பேசுனது பிரச்சனையா இல்லை வந்து அவருக்கு சார்ந்த கூட்டணி வந்து திமுக பக்கம் இருக்காரு, அதனால அவருக்கு எகெயின்ஸ்டா வந்து மன்னிப்பு கேட்டா இல்லைங்க? நாங்க என்ன மன்னிப்பு கேட்டா இல்லை சார், நீங்க இந்த மொழி அரசியலை எதுக்கு நீங்க அங்க பேசுறீங்க? பொதுவாகவே கமலஹாசன் ஒரு மொழியை சிறுமைப்படுத்தி பேசுறது வேற தப்பு. தப்புதான் இல்லையா? அது பண்ணக்கூடாது இல்ல. அவர் சிறுமையை நீங்க ஃபேக்ட் தான் சொல்லிருக்காரு, நீங்களே ஒத்துக்கிறீங்க தமிழ் தான் மூத்த மொழி. அந்த ஃபேக்ட் அதை வந்து அவர் என்ன தெரியுமா சொல்றாருங்க? அந்த ஃபேக்ட் சொன்னார் இல்லையா, இடம்பொருள் ஏவல் அறிந்து சொல்லணும்ல. நீங்க வந்து இதே மொழிவெறி அரசியலை கமலஹாசன் ஆதரிச்சிருக்கிறார். இங்க எங்க ஆதரிச்சிருக்கிறார், சமரசம் பண்ணியிருக்கிறார், தூண்டி விட்டுருக்கிறாரு. கமலஹாசன் அந்த அரசியலுக்கு துணை போனவர் தான். எந்த அரசியல் சார்? இந்த மொழிவெறி அரசியலுக்கு, இந்த இந்திய எதிர்ப்பு அரசியலுக்கு. தமிழ் மொழி தான் பிரதமரே சொல்றாரு. நாங்க எதுக்கு சார் கமலஹாசன் பேசுனதுக்கெல்லாம் விளக்கம் சொல்லணும்? நீங்க எப்படி வேணாலும் போவீங்கப்பா, நீ எப்படி வேணா நிறமாறுவ, மக்களை ஏமாத்துவ சார். முத நரேந்திர மோடி என்ன பண்ணாரு தெரியுமா? கமலஹாசனுக்கு இந்த ஸ்வச் பாரத் திட்டத்தினுடைய பிராண்ட் அம்பாசிடரா இவரை நியமிச்சாரு. நான் என்னுடைய பிறந்த நாளுக்கு நான் வந்து கேக் வெட்ட போறது இல்லை, லேக் வெட்ட போறேன்னாரு எங்க ஆளு. மக்கள் நீதி மையம் சொர்க்கம் என்பது நமக்கு பாட்டெல்லாம் பாடினாரு இல்லையா? பார்த்தீங்களா இல்லையா? கமலஹாசன் சொல்லொன்னு செயல் ஒன்றுங்க. நான் என்னமோ கமலஹாசனுக்கு நாங்கள் எதுக்கு கண்ணீர் வெடிக்கணும், நாங்கள் எதுக்கு போய் கமலஹாசனுக்கு ஆதரிக்கணும்? உன் பிஸ்னஸுக்கு நீ என்ன வேணால் பண்ணிக்குவேன். இல்லை சும்மா கமலஹாசன் ஒரு பெரிய ஞானிங்க, அவர் திரைப்படத்தில் ரொம்ப சிறந்த நடிகர். மன்னிப்பு கேட்காம இருக்கிறது எப்படின்னு பார்க்குறீங்க? மன்னிப்பு கேட்காம இருக்காரு, அது எப்படி? அது மூலமாக கொஞ்சம் காசு பார்த்துருவார் அவர். மன்னிப்பு கேட்காம ஏன் பின்னுங்க, அதை விட நல்ல வியாபாரம் ரிலீஸ் பண்ணாம இருக்காங்க. அதெல்லாம் நல்ல வியாபாரத்துக்கு குத்து போடுவாங்க. இப்பெல்லாம் சார் மொத திரையரங்கு உரிமையாளர்களுடைய வயிற்றுல அடிச்சது கமலஹாசன் தான். அவர் தான் இந்த நேரடியாக ஓடிடியிலேயே நாங்கள் ரிலீஸ் பண்ணுவோம். இதை கொண்டு வந்தது யாருங்க சொல்லுங்க? திரையரங்கு உரிமையாளர்களை போய் கேளுங்க. தான் மட்டுமே நல்லா இருக்குன்னு நினைக்கிறவர் கமலஹாசன். அவர் மக்கள் நீதி மையம் அல்ல, அது கமல் நீதி மையம். புரியுதுங்களா? அமித்ஷா தான் சொன்னாரு எல்லா மொழிகளுக்கும் மூத்த மொழி சமஸ்கிருதம்னாரு. அதெல்லாம் அப்பெல்லாம் எதிர்ப்பு தெரிவிக்காது. எதுக்குங்க எதிர்ப்பு தெரிவிக்கணும்? இது உன் வேலையா? சரி, இது கமலஹாசனுக்கு எது தன்னை ஒரு பெரிய ஞானி மாதிரி காட்டிக்கிட்டு? அவர் ஞானி இல்லையா சார்? நீங்களே சொன்னீங்க நானே ரசிகன் தான். நீங்களே ஞானின்றீங்க, அப்புறம் ஞானியான்றீங்க. ஆனா அவர் வந்து மக்களுக்கு வந்து இந்த மாதிரி இந்த மொழி பிரச்சனையெல்லாம் கிளப்பக்கூடாதுல்ல. இனி உங்க படத்துல சொன்ன விஷயங்கள் என்ன, நீங்க தனிப்பட்ட முறையில் எந்த அளவுக்கு நீங்கள் இந்த பிரச்சனைகளால் பாதிக்கப்பட்டிருக்கீங்க, ஆனால் நீங்கள் எந்த அளவுக்கு நீங்கள் இதில் வெளிவேசம் போடுறீங்க? நீங்கள் இப்போ டிவியை உடைச்சிங்க, இப்போ திமுக ராஜ்யசபா எம்பி ஆகிட்டீங்க. இதில் என்ன அறச்சீற்றம் இருக்குன்னு நினைக்கிறீங்க நீங்கள் சொல்லுங்கள். இது கமலஹாசன் சட்டப்படி ஃபேஸ் பண்ணட்டும். அவர் கோர்ட்டில் கேஸ் போட்டிருக்காரு, ரைட்டு. அந்த நீதிபதி வந்து அவர் வந்து என்னன்ட்டாருன்னா, அது கர்நாடகா கன்னட ரச்சனை வேதிக்கை, அதெல்லாம் ஒரு அமைப்பே கிடையாது சார். அதுக்கு ஒரு எம்எல்ஏ கிடையாது, அதுக்கு ஒரு ஆள் கிடையாது. கர்நாடகாவில் எப்பவுமே தேசிய கட்சிக்கு தான் மதிப்பு. கர்நாடகாவில் இந்த மாதிரி மாநில கட்சிகளே கிடையாதுங்க.
அங்கே ஒரு சில குரூப் இருப்பான், அவன் ஏதாவது இந்த வேலையை செஞ்சுக்கிட்டு இருப்பான். புரியுதுங்களா? இந்து மக்கள் கட்சியோட நிலைப்பாடு என்ன சார்? நீங்கள் கமலஹாசனுக்கு ஆதரவான நிலைப்பாட்டில் இருக்கீங்க? நான் கமலஹாசனுக்கு ஆதரவு. தமிழ் தான் உலகத்தில் மூத்த மொழி. இன்னொரு பக்கம் என்ன சொல்றாங்கன்னா, இப்போ அடுத்து வந்து விஜய் படம் வந்து ஜனநாயகன் நடிச்சிட்டு இருக்காரு. ஆமா, அது தயாரிப்பு நிறுவனம் வந்து கர்நாடகா சேர்ந்த நிறுவனம். நீங்க வந்து இந்த மாதிரி தக் லைஃபுக்கு ஏதாச்சும் நீங்க பிரச்சனை பண்ணீங்கன்னா அடுத்து உங்க ஜனநாயகன் வந்து தமிழ்நாட்டில் ஓடுறதுக்கு வந்து நல்லா தெரிஞ்சுக்குங்க. கமல் வழியில் தான் எங்கள் ஐயா ஜோசப் விஜயும் போவார். கமல் எப்படி மக்கள் நீதி மையத்தை கொண்டு வந்து ஒரு ராஜ்யசபா எம்பியோட முடிச்சாரோ, இவங்கெல்லாம் திமுகவோட பினாமி தானுங்க. நான் இன்னும் சொல்ல போனா ஜோசப் விஜய் கட்சி வந்து ஏ டீம். சில பேர் பிஜேபியோட பி டீம்ன்றாங்களே சார். அது சொல்லிட்டு இருக்கட்டும். உண்மையா ஏ டீம் யாரு? இன்னைக்கு திமுகவுக்கு ஏ டீம் அது ஜோசப் விஜய் கட்சி தான். இது நீங்க கண்டுபிடிச்சது? அது கண்டுபிடிச்சது இல்லை, அதுதான் உண்மை. திமுகவையும் எதிர்க்கிறாரு, பிஜேபியும் தாக்குறாரு. கொள்கை எதிரி, இவங்க அரசியல் எதிரி, கொள்கை எதிரின்றாரு. அது நின்று வாங்க, நாங்க வேண்டான்னு சொல்லலை. நீங்களும் அடுத்த மக்கள் நீதி மையம்னு நான் சொல்றேன். இதை விட ஏங்க கமலஹாசனை விட எதிர்த்துட்டீங்களா நீங்க திமுகவை? குடும்ப அரசியலை மாற்று அரசியலை முன் வச்சீங்களா இல்லையா? தமிழ்நாட்டில் பிஜேபியோட விஜய் வந்து திறந்தாழ்ந்து போயிட்டாருன்னு நீங்க சொல்றீங்களா சார்? எப்படிங்க? தமிழ்நாட்டில் பிஜேபி வளர்ச்சியோட இப்போ நேற்று கட்சி ஆரம்பிச்சவங்களுக்கு வந்து ஆரம்பிச்சு ஒரு 2 வருஷம் தான் ஆகுது. தமிழர்கள் வந்து சினிமா மோகம் உள்ளவர்களுங்க. தமிழர்கள் சினிமா மோகம் உள்ளவர்கள். அந்த பலவீனத்தை ஜோசப் விஜய் கிறிஸ்தவ நிறுவனங்கள் பயன்படுத்திக்குது. இது உண்மைதானே? அரசியலை கைப்பற்ற மறுபடியும் கிறிஸ்தவர்கள்னு சொல்லாதீங்க சார். இதுல என்ன சார் இதுல என்ன சார் மதம் இருக்கு? இருக்குது. எல்லா ஜாதி சேர்ந்தவங்களும் இருக்காங்க, எல்லா மதத்தை அப்புறம் சேர்ந்தவங்க நீங்க இந்து நாடார் கொடுக்காம ஏன் கிறிஸ்தவ இந்து நாடாருடைய பதவியெல்லாம் பிஜேபியில வந்து இந்து மதத்தை மட்டும் தான் இருக்காங்களா? கிறிஸ்டியன் இல்லையா? ஜி நாங்க பாத்தீங்களா மறுபடியும் நீங்க உடனே ஒட்டுமொத்த கிறிஸ்தவரை நீங்க நான் சொல்றது நீங்க அவங்கள கெடுக்குறீங்க. கிறிஸ்தவர்கள் ஜீசஸுக்கு விசுவாசமா இருக்கட்டும். திமுக எதுக்குங்க விசுவாசமா இருக்கணும் கிறிஸ்தவர்கள்? எல்லாமே ஏன் பிஜேபி பார்த்து தான் சார். பிஜேபி ஏதாச்சும் பண்ணிடுவாங்கன்னு சொல்லிட்டு இஸ்லாமியர்களையும் சிறுபான்மையினர்ங்கிற வார்த்தையை பயன்படுத்தாதீங்க. இஸ்லாமியர்களையும் கிறிஸ்தவர்களையும் அவர்களோடு சேர்ந்து வாழணும்னு எங்க RSS சொல்லுது. கேட்க மாட்டாங்க. எல்லாம் கேட்கறாங்க, நல்லா கேட்கறாங்க, நல்லா இருக்குது. ஆனா கம்யூனிஸ்டுகளும் திமுகவும் போலி மதசார்பின்மைவாதிகளும் அப்பாவி கிறிஸ்தவர்களையும் நல்ல தேசபக்தி உள்ள இஸ்லாமியர்களையும் இவங்க போய் கெடுக்கிறாங்க. பாரு RSS வந்துடும், பிஜேபி வந்துடும், நீங்கள் சிறுபான்மையினர், நீங்கள் பாதுகாப்பற்ற நிலையில் இருக்கிறீங்க, பூச்சாண்டி காட்டுது. அவன் எங்கள் கூட நல்லா தானுங்க இருக்கிறான். நீ ஏன் போய் கெடுக்கிற? இந்திய முஸ்லீம்கள் நல்லவருங்க. இன்னைக்கு ஓவைசி போய் பேசுறாரு. இந்து மக்களை இதை சொல்லி தானே பயமுறுத்துறீங்க. நாங்கள் பயப்படுத்தலையே. இந்து மக்கள் வந்து ஒற்றுமை இல்லை, அவங்கெல்லாம் ஒற்றுமையா இருக்காங்க, நம்ம ஒற்றுமையா இருக்கணும். ஒற்றுமையா இருக்கணும்னு சொல்றது தப்பா? அது பயமுறுத்துறது. இதை வச்சு அடுத்து ஓட்டு தானே வாங்க போறீங்க. ஓட்டு வாங்கட்டும். ஏன் இந்துக்களுக்கு ஒரு நாடு இருக்கக்கூடாதா? ஏன் இந்துக்கள் ஆட்சிக்கு வரக்கூடாதா? இந்துக்கள் திராவிடம் தான் வரணுமா? இந்துக்களுக்கு ஒரு நாடா? ஆமா, ஏன் இல்லையே? இந்தியாவில் நல்லா தான் சார் இருக்காங்க. இல்லைங்க, இந்தியாவில் நல்லா இல்லைங்க. இந்துக்களுக்குன்னு ஒரு நாடு இல்லைங்க. வங்காளதேசத்துல அடிச்சாலும் இங்கே தான் வரணும், பாகிஸ்தான்ல அடிச்சாலும் இங்கே தான் வரணும், இலங்கையில் அடிச்சாலும் இங்கே தான் வரணும். இந்துக்களுக்கு நல்ல நாடு இல்லையா? இங்க பிஜேபி மாநில ஆளுங்கட்சியா இருக்கு. இருக்கட்டு சார், பிஜேபி ஆளுது, மதசார்பற்ற அரசு. அதை மாத்தணும். இந்து நாடா இந்தியா? இந்தியா இந்து நாடு. எங்களுக்கு எங்க பாகிஸ்தான் முஸ்லீம் நாடு ஒத்துக்கிறீங்களா? பாகிஸ்தான் முஸ்லீம் நாடு ஒத்துக்கிறீங்களா? ஒத்துக்கிறேன் சார். இலங்கை பௌத்த நாடு ஒத்துக்கிறீங்களா? வங்கதேசம் முஸ்லீம் நாடு ஒத்துக்கிறீங்களா? ஏங்க இந்தியா இந்து நாடு இல்ல? அதான் சார் யூனிட்டி இன் டைவர்சிட்டி. அதான் சார் யூனிட்டி இன் வேற்றுமையில் ஒற்றுமை. அதான் நீங்க கனிமொழி பேசுறாங்க, நல்லா பேசுனாங்க. உங்க தாய்மொழி என்ன, உங்க நாடு என்ன, அவங்க அழகா சொன்னாங்க. அநேக தாமை ஏகத்தாய், யூனிட்டி இன் டைவர்சிட்டி. இந்த கனிமொழி பேசுறது இல்ல. இங்க இருக்கிற கலைஞர் டிவி, இங்க இருக்கிற திமுக ஊடகங்கள் போட மாட்டேங்க. போட்டுட்டு தான் சார் இருக்காங்க. முதலமைச்சர் பாராட்டு தெரிவிச்சிருக்காரு, அவர் பேஜ்லயே அதை ஷேர் பண்ணிருக்காரு. வெரி குட், வெரி குட், நல்ல விஷயம். நீங்க சொல்றீங்கல்ல, ஒரு கடைசியா ஒரு வார்த்தை சொன்னீங்களா சார், இது வந்து இந்து நாடா மாறும், இந்தியா இந்து நாடா மாறும். அது நீங்க சொல்ற வரைக்கும் தமிழ்நாட்டுல பிஜேபி வருது சிரமம் தான் சார். அப்படியா? நீங்க சொல்றீங்களா? ஏன் வர்ற 26ல பாருங்க. கண்டிப்பா சார் பார்க்கலாம். என்னங்க, மாநிலத்தில் எடப்பாடி, மத்தியில் மோடி. சாத்தியம்னு சொல்றீங்களா சார் நீங்க? சாத்தியமா? எல்லாம் மாறி போச்சுங்க. இந்த திமுகங்கிற ஊழல் அரசு, சட்டம் ஒழுங்கு சீர்குலைவு, பெண்களுக்கு பாதுகாப்பற்ற தன்மை, விலைவாசி உயர்வு, இன்னைக்கு வந்து மக்கள் எல்லாம் கடும் அதிருப்தியில் இருக்கிறான். திமுகவுக்கு மாற்று எது? இன்னைக்கும் அதிமுக. ஐயா, அதிமுக வேணாம், திமுகவுக்கு மாற்று அதிமுக தான். அது என்ன எக்காலத்தையும் பிஜேபி வர முடியாது. திமுக கூட்டணிக்கு மாற்று, திமுக கூட்டணிக்கு மாற்று, திமுக கூட்டணிக்கு மாற்று என்ன? அதான் அதிமுகவை எப்படியாச்சும் வந்து ஒட்டிட்டீங்க. எப்படியாச்சும் எல்லாம் ஒட்டல, இயற்கையா ஒட்டி இருக்குது. சார் டெல்லியில அந்த பயம் உங்களுக்கு இல்லையா? சார் டெல்லியில கார் மாதிரி போய் இங்க நான் வந்து இங்க கட்சி அலுவலகத்தை நீங்க எல்லாம் இப்ப எப்படி போனீங்க? அவரு வெளிப்படையா போயிட்டு வராரு, போய் சந்திக்கிறாரு, மீடியாவில் சந்திக்கிறாரு. யாரும் வந்து நான் கட்சி அலுவலகத்தை பார்க்காதன்னு சொல்லல. அப்படி வீரவசனம் பேசிட்டு இருக்க வேண்டியதுதான். நிச்சயமாக தமிழ்நாட்டில் 26ல் எடப்பாடி ஆட்சி அமைய போகுது. புரியுதுங்களா? மோடியினுடைய ஆட்சி மத்தியில், மாநிலத்தில் எடப்பாடி. இதே நிலை
கடந்த 5 வருடங்களுக்கு முன்னாடி எடப்பாடியினுடைய ஆட்சி இருந்தது. எவ்வளவு நல்லாட்சி கொடுத்தார் எடப்பாடி. மத்திய அரசினுடைய எல்லா நல்ல திட்டங்களும் தமிழகத்திலே அற்புதமாக செயல்படுத்தப்பட்டது. தமிழகம் வளர்ந்தது, பாதுகாப்பாக இருந்தது, மின் தட்டுப்பாடு இல்லை, குடிநீர் தட்டுப்பாடு இல்லை, சட்டம் ஒழுங்கு பிரச்சனை இல்லை, கொரோனாவை சமாளிச்சாங்க, வேளாண் மண்டலத்தை அறிவிச்சாங்க. 10 வருஷம் அது உங்களை மாதிரி பிரித்தாளும் சூழ்ச்சி தான். திமுகவுடைய சதி தானுங்க, வேற என்ன? திமுக சதிதான், திமுக சதிதான். என்ன சார் இது? ஆமாங்க, ஏடிஎம்கேவை பலவீனப்படுத்துறதும் பிஜேபி திமுக கூட்டணியை உடைக்கிறதும். அண்ணாமலை எடப்பாடி எந்த அளவுக்கு விமர்சிச்சாரு, எடப்பாடி அண்ணாமலை எந்த அளவுக்கு விமர்சிச்சாரு, எல்லாமே ஊரே எல்லாருக்கும் தெரியும். இதுக்கு காரணம் திமுக. ஆமா, திமுக தூண்டி விட்டதுதாங்க இதெல்லாம். இது அண்ணாமலை எடப்பாடி என்ன நீங்க திமுக வந்துங்க எந்த காயை எப்படி நகர்த்தணும்? பிஜேபி அளவுக்கு வல்லவர்களுங்க. பிஜேபியோட வல்லவர்களுங்க. ஒண்ணுமே பண்ண முடியல பிஜேபினால தமிழ்நாட்டுல. என்ன சார் மகாராஷ்டிராவில் எப்படி கைப்பற்றி பண்ணாங்க, இங்க நடக்கலையே. திமுக பிஜேபியோட நீதிபதியே பண்ணி வச்சிடறானுங்க. கவர்னர் மாளிகை போய் அடிக்கிறானே, கருக்கா வினோத்னு ஒரு ஆளை வச்சு பாட்டில் அடிக்கிறானே. என்ன பண்ண முடிஞ்சது பிஜேபினால? என்ன பண்ண முடிஞ்சது மோடினால? பாட்டில் பாலாஜி என்ன பண்ண முடிஞ்சது? ஊருக்கே தெரியும் டாஸ்மாக் ஊழல். ரொம்ப வல்லமை படைத்தவங்க, ஆக்டோபஸ் கரங்கள், திமுகவினுடைய ஆளு எல்லா இடத்துலயும் இருக்கிறான். திமுக பின்னாடி எவ்வளவு வேலை நடக்குதுன்னு நினைக்கிறீங்க நீங்க? நீங்க திமுக மாத்தி போடுவாங்க. திமுக நினைச்சா என்ன வேலை நடக்கும்? திமுக சதிதானுங்க. திமுகவும் கிரிப்டோ கிறிஸ்தவர்களும் இந்த நாட்டுல, குறிப்பா தமிழ்நாட்டுல அனைத்து விதமான வேலையும் செய்யறாங்க. நீங்க கிரிப்டோ கிறிஸ்தவர்கள் சொல்லிட்டு தான் நீங்க வந்து நாங்க வந்து மதத்தெல்லாம் வந்து நாங்க பாக்குறதே இல்ல. பிரித்தாலும் கொள்கையே கிரிப்டோ கிறிஸ்தவர் போலின்னு தானே சொல்லணும். நீங்க என்ன அப்படி நாங்க மதம் பார்க்குறோம், நாங்க என்னத்த மதம் பார்த்தோம்? ஏசுநாதரை வச்சா அவரையும் நாங்கள் கும்பிடுவோம். புரியுதுங்களா? எங்களுக்கு அந்த பிரச்சனை வச்சிருக்கீங்களா சார்? ஏன் தேவையே சார்? இல்ல சார், நீங்க ஏசுநாதரை வச்சா கும்பிடுவீங்களே. நீங்க வந்து எல்லா இந்து வீடுலையும் வச்சிருப்பான், எம்மதமும் சம்மதமே. எல்லா இந்து வீடுலையும் வச்சிருப்பான். ஒரு முஸ்லீம் வீடு, ஒரு கிறிஸ்தவர் வீட்டில் காட்டுங்க. சும்மா இந்த மிளகா அரைக்காதீங்க சார். கோயம்புத்தூர் தானே சார்? ஆமா, கோணியம்மன் திருவிழாலாம் பார்த்துருக்கீங்க? ஐயோ, இப்பெல்லாம் ரொம்ப கம்யூனிஸ்ட்காரர்கள் திமுக திட்டமிட்டு என்ன பண்ணுறாங்க தெரியுங்களா? 4 பாய்களை செட்டப் பண்ணி சர்பத்து. நாங்கள் அப்படி கோணியம் தேர், அதே நாங்கள் அந்த தேரை ஓட்டுறதுக்கு எவ்வளோ கஷ்டப்பட்டோம் தெரியுமா? அந்த காலத்தில் காவல்துறை அதிகாரி கோட்டை ஈஸ்வரம் கோயில் தேரை ஓட்டுவதற்கு சைலேந்திர பாபு இருந்தங்காட்டி தான் அந்த தேர் ஓடுச்சு. இஸ்லாமிய மத அடிப்படைவாத அமைப்புகள் நேரடியாக வந்து தேர் ஓட்டக்கூடாது, எதிர்ப்பு. சும்மா சார், நீங்கள் வந்து யாராவது தெரியாதவங்ககிட்ட போய் சொல்லுங்க. அவங்க சர்பத் கொடுக்குறாங்க, அவங்க கல்லையும் சக்கரையும் கொடுக்குறாங்க. அதாவது மொழியாலும் இனத்தாலும் மதத்தாலும் ஒற்றுமையாக இருக்குது இந்தியாவை. நீங்கள் வந்து அதிகமாக இந்த மாதிரி பேசியே இந்த மாதிரி மாநாடு கூட்டுறோம், இந்த மாதிரி வந்து கூட்டங்கள் நடத்துகிறோன்னு சொல்லி முடிஞ்ச அளவுக்கு எந்த அளவுக்கு டேமேஜ் பண்ண முடியுமோ அந்த அளவுக்கு சொல்லியே இந்துக்களை வந்துங்க அவங்கள வந்து ரொம்ப சாஃப்டான ஆளுங்க ஏற்கனவே. புரியுதுங்களா? பாவம், ஏமாத்தாதீங்க இந்துக்களை. எம்மதமும் சம்மதமே இருக்கிறவன் ஏமாத்தாதீங்க. எல்லா கடவுளையும் கும்பிடுவோம் நாங்கள். ஜோசப் விஜய்னு சொல்லும் போதே தெரிஞ்சுது சார். ஜோசப் விஜய்னு சொன்னா என்ன தெரிஞ்சுது சார்? அவரே தைரியமா சொல்றாரு. நான் உண்மையிலே பாராட்டுறேன் ஜோசப் விஜய். அவர் எங்கேயும் அவர் தன்னை ஜோசப் விஜய்னா சொல்லிட்டது கிடையாது. அவர் வந்து அவருடைய லெட்டர் பேர்ல இருந்து கட்சி லெட்டர் பேர்ல விஜய் தான் குறிப்பிடுறாரு. அப்படியா? நீங்க தான் பேர் வச்சிருக்கீங்க, நீங்க ஹச் ராஜா. மக்கள் பாக்குறாங்க ஜோசப் விஜயை வெளிப்படையா ஜோசப் விஜய்னு தான் லெட்டர் பேட் வச்சிருக்காரு. சிலுவை தான் போட்டிருக்கிறாரு. நீங்க என்னமோ புதிய தகவலை சொல்றீங்க. சிலுவை போட்டிருக்காரா சார்? இதெல்லாம் உண்மை. நீங்க அவர் கட்சியில் யார் சேர்ந்துருக்கிறா? ஆதவ அர்ஜுன் கிறிஸ்டின், லாட்ரி மார்டின் மாப்பிள்ள. அவர் கட்சி பூரா இப்போ திருச்செந்தூர் தூத்துக்குடி டயோசிஸ் பாதிரியாரே வந்து பேசுறாரு. நம்ம ஆள் வந்துட்டாரு விஜய், ஒரு கிறிஸ்தவ முதலமைச்சர் ஆக முடியும். எல்லா சர்ச்சிலையும் பேசுறாங்க. கடலோர கிராமங்கள், சர்ச்சுகளின் ஆதிக்கத்தில் நிர்வாகத்தில் இருக்கக்கூடிய கிராமங்கள், டயோசிஸ் சபைகள் எல்லாம் எப்படியாவது ஒரு கிறிஸ்தவரை முதலமைச்சர் ஆக்கணும். அந்த வேலையை மிஷினரிகள் செய்யுது. பிஜேபியில் அந்த மாதிரி யாரும் வேலை செய்ய மாட்டாங்க. எப்படிங்க செய்வாங்க? பிஜேபிக்கு முதல்ல அப்படி யார் இருக்கிறா சொல்லுங்க? அந்த மாதிரி இந்துக்களுக்கு அமைப்பே கிடையாதுங்க. இந்துக்கள் என்ன ஒரு மதம், ஒரு கடவுள், ஒரு புஸ்தகம். நாங்கள் எதை தெய்வம்னாலும் கும்பிடுவோம். எங்களுது ஒன்றும் ஆர்கனைசேஷன் கிடையாது, எங்களுது மதம் கிடையாது. மதமே கூடாதுங்கிறது தான் எங்கள் கொள்கை. சனாதனம்ங்கிறது என்ன? சாதி மதத்துக்கு அப்பாற்பட்டதா சனாதனம். எங்கள் ஆன்மீகம் சாதி மதத்துக்கு அப்பாற்பட்டது. கேட்கும் போதே மெய் சிலிர்க்குது சார். நல்லா இருங்க. கண்டிப்பாக சார், சனாதன தர்மத்தை பின்பற்றுங்க. நேரம் ஒதுக்கி நிறைய தகவலை பகிர்ந்துருக்கீங்க. நேரத்துக்கு நன்றி சார். நன்றி. டாக்டர் ஸ்ரீவர்மாஸ், அனைத்து நோய்களுக்குமான குணம்.
Periyar Maniammai Institute of Science and Technology, Tanjavur. DARC ranked number 17 in India by IIRF. ஆச்சி பாதாம் ட்ரிங்க். ஆச்சி பாதாம் ட்ரிங்க் ஒன்னு வாங்கினா ஒன்னு ஃப்ரீ.